இன்னைய சொந்தக்காரங்க எப்படி இருக்காங்கன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. என்னோடய வீட்டில் நடந்தது. நான் வந்து டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பண்ணதுலேருந்து என்னோட சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே கிழிஞ்சது, தையல் அடிக்கிறது, சைடு அடிக்கிறது இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து தைச்சி கொடுப்பேன். ஆரம்பத்தில் எல்லாமே தைச்சி கொடுத்துட்டு தான் இருந்தேன். அது ஒரு அளவுக்கு மேலே பார்த்திங்கன்னா, ரொம்ப சின்னதாக கிழிஞ்சிருந்தா கூட கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என்ன பண்ணேன், இல்லை ரொம்பலாம் ஃப்ரீயாக தைக்க முடியாது. இந்த தொழிலுக்குன்னு ஒரு இது இருக்குது. நம்ம தொழில்னு வரும்போது ரூ. 1 வாங்கிட்டு தான் செய்யணும். ரூ. 10 மற்றவங்க கிட்ட வாங்குறோன்னும் போது இவங்க கிட்ட ஒரு ரூ. 5 வாங்கணும். அதுதான் வந்து நம்ம சொந்தன்றதுக்குள்ளே அப்படி வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃப்ரீயாகவே வந்து ஃபுல்லாக லைஃப் டைம் ஃப்ரீயாகவே தைச்சி கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் நான் வந்து அமௌண்ட்டு வந்து ரூ. 10 அவங்கக்கிட்ட ரூ. 20 வாங்குறேன், உங்கள்கிட்ட ரூ. 10 வாங்குறேன், நீ ரூ. 10 கொடு, நான் தைச்சி கொடுத்துட்றேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எடுத்துகிட்டு போய் எங்கள் ஏரியாவில் நிறைய டெய்லர்ஸ் இருக்காங்க. வீட்டிலே தைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டதுக்கு நான் அமௌண்ட் கேட்குறேன் அப்படின்றதுனால. ஸோ சொந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே ரூ. 10 கொடுத்து தைக்க மாட்டாங்களாம். வெளியில் இருக்கிற யாருக்கோ வேணால் கொடுத்து தைச்சிக்குவாங்களாம். இந்த அளவுக்கு நம்மளோட சொந்தக்காரங்க நிலைமை. ஸோ வந்து நம்ம வந்து நம்மளோட இதை நம்ம தாங்க பார்த்துக்கணும். உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய். தேங்க்யூ.